டீ கடை கிச்சன் சொந்தங்களுக்கு வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி ஒரு சூப்பரான இனிப்பு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா கேரட் ரவா லட்டு. இந்த கேரட்னாலே நிறைய பேருக்கு அதோட டேஸ்ட்டே பிடிக்காது. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த ரவா லட்டில் கலந்து நம்ம செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா ரொம்பவே ரசித்து சாப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் கேரட்டையும் சேர்த்து லவ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இந்த ரவா லட்டு செய்யும் போதும் நம்மளில் ஒரு சிலருக்கு அந்த ஒரு கரெக்டான பக்குவம் வரல அப்படின்னா நமக்கு அந்த ஃபினிஷிங் வந்து சரியாக வராது. ஆனால் இன்றைக்கி நம்ம ஒரு சரியான அளவுகளில் கரெக்டான ஒரு டேஸ்ட்டில் இந்த ரவா லட்டு செய்ய போகிறோம், அதோட கேரட்டு சேர்த்து. இதை எப்படி செய்யணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிம்பிளானது தான். ஆனால் நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்களும் ஒரு சூப்பரான ரவா லட்டை உருட்டி எடுத்துருவீங்க. இப்போ வாங்க நம்ம எப்படின்னு செய்ய ஆரம்பிக்கலாம். வணக்கம். இன்னைக்கு நம்ம டீ கடை கிச்சனில் வந்து கேரட் ரவா லட்டு அதான் செய்ய போகிறோம். அதுக்கு கேரட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா சுத்தமாக கழுவிட்டு கட் பண்ணி ஒரு 1.5 மெஷர்மெண்ட் கப்பில் 1.5 கப்பு, அது இடம்னு பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 கிலோ வரும். அதை எடுத்து நம்ம மிக்சி ஜாரில் வந்து தண்ணி எதுவும் சேர்க்காம நல்லா அரைச்சி எடுத்துக்கிறணும். இப்போ நம்ம கேரட்டை வந்து இந்த அளவுக்கு நல்லா மிக்சி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கிறணும். இது அப்படியேவும் நல்லா ஜூஸர் சல்லடையில் போட்டு எல்லாத்தையுமே ஜூஸர் சல்லடையில் போட்டுருங்க. கேரட்டு அந்த அடிச்சு வச்சிருக்கக்கூடியல இருக்க ஜூஸை வந்துட்டு நம்ம பிழிஞ்சு எடுக்கணும். ஆமாம், நம்ம எப்படினாலும் பிழிஞ்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி இல்லைன்னா கைட்டை கூட நல்லா அதில் பிழிஞ்சு விட்டு எடுத்துக்கலாம். அதில் எவ்வளோ ஜூஸ் வருதோ அவ்வளோ ஜூஸையும் நம்ம நல்லா சுண்டை பிழிஞ்சு எடுத்துக்கணும். இப்போ வந்து அந்த கேரட்டை எல்லாத்தையும் புழிஞ்சாச்சு. கிட்டத்தட்ட ஒரு மெஷர்மெண்ட் கப்பில் 1/2 கப்பு கேரட் சாறு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ வந்து நம்ம கேரட் ரவா லட்டு செய்கிறதுக்கு தான் இந்த மாதிரி கடாயில் நெய் ஒரு 1/4 கப்பு நெய் அது லேசாக சுட வச்சுக்கோங்க. இப்போ அந்த நெய் வந்து லேசாக சூடானோடனே பாதாமும் முந்திரி கிஸ்மிஸு பிஸ்தா எல்லாமே நமக்கு தேவைக்கு தக்கன, ரொம்பையும் போட வேண்டாம், கொஞ்சம் கொஞ்சமாக இந்த அளவில் எடுத்து அதை நம்ம நெய்லேயே வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து முந்திரி பருப்பு 10 கிராம், அந்த எல்லாத்துலேயுமே 10 கிராம் எடுத்து அந்த நெய்யில் நல்லா கொஞ்சம் ரோஸ்ட் பண்ணி நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கிறணும். இப்போ நல்லா முந்திரி பருப்பு எல்லாமே நல்லா இந்த அளவுக்கு நல்லா வறுபட்டோடனே எல்லாத்தையும் நம்ம அரிச்சு தனியாக ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்குவோம். ரவை வறுக்க போகிறோம், அவ்வளோதான். அந்த ரவை அடுப்பை வந்து கம்மியாக வச்சுட்டு மெஷர்மெண்ட் கப்பில் 1 கப்பு ரவை அதை நல்லா அதில் நெய்யிலே போட்டு நல்லா வறுத்துக்கணும். அந்த ஏற்கனவே இருக்கிற நெய்யே போதும், அதிலே போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணணும். கருகாத அளவுக்கு ரோஸ்ட் பண்ணணும். எந்த அளவுக்கு நம்ம கருகாத அளவுக்கு ரோஸ்ட் பண்ணோம்னா தான் நல்லா சாஃப்ட்னஸாக நமக்கு ஒரு கேரட் லட்டு. அப்படியே மெதுவாக அடுப்பு வந்து கூட்டிடக்கூடாது, சுலவுலேயே வச்சுக்கிட்டேவும் அந்த ரவையை நல்லா வறுத்து கொடுங்க. ரவை நம்ம எப்பயும் போல் பயன்படுத்துகிற ரவை தான், கடையில் போய் கேட்டு வாங்குறோம்ல அதே ரவை தான். இதுக்குன்னு வித்தியாசமாலாம் ரவையெல்லாம் கிடையாது. நம்ம சாதாரணமாக எப்பயும் வாங்கி பயன்படுத்துகிற ரவை தான் அது. இப்போ நான் ரவையை வந்து லோ ஃப்ளேமில் வச்சு அப்படியே நல்லா கிண்டி கொடுத்து ரோஸ்ட் பண்ணிக்கணும். கிட்டத்தட்ட ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்து வரைக்கும் நல்லா கிண்டி கொடுத்து நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கணும். பண்ணிவிட்டு நம்ம கேரட்டு நல்லா மிக்சியில் அடித்து அந்த சாறை எடுத்துட்டு அந்த சக்கை இருக்குல்ல, அந்த சக்கையில் லேசா இந்த அளவுக்கு ஒரு கரண்டி சேர்த்துக்கங்க. சேர்த்துட்டு அதையும் நல்லா உதிரி உதிரியாக வர்ற அளவுக்கு, அந்த நீர் சத்து இன்னும் கொஞ்சம் இருக்கும், அந்த நீர் சத்து இல்லாத அளவுக்கு நல்லா உதிரி உதிரியாக வர்ற அளவுக்கு மறுபடியும் ரோஸ்ட் பண்ணிக்கிறணும். மறுபடியும் நம்ம இந்த கேரட் துருவல் வேணும்னா இன்னொரு கரண்டி கூட சேர்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா எல்லாத்தையும் சேர்த்துட்டோம்னா அந்த ரவையோட லட்டு வந்து நமக்கு அந்த சேஃபும் கிடைக்காது, அந்த ஒரு இதுவும் கிடைக்காது. அதனால நம்ம அதோட குறைவாக சேர்த்துருக்கோம். அந்த குறைவாக சேர்த்தக்கூடிய அந்த கேரட் அந்த துருவல் வந்து நல்ல ரோஸ்ட் ஆயிடணும். அந்த ரவையோடு சேர்த்து நல்லா ட்ரை ஆயிடணும், தண்ணி சத்து இல்லாத அளவுக்கு ட்ரை ஆயிடணும். அந்த ரவா லட்டு வந்து நம்ம இப்போ வந்து கலர் பொடி எதுவும் சேர்க்கலை, அதுக்காக தான் அந்த நம்ம கேரட் துருவலை நல்லா போட்டு இப்போ அந்த கலர் தான் இருக்குது. நம்ம கலர் எக்ஸ்ட்ரா வேணும்னா நம்ம ஒரு ஆரஞ்சு ரெட்டு கொஞ்சம் சேர்த்துக்கலாம், சேர்த்தா கொஞ்சம் கலர் கிடைக்கும். இல்லைன்னா நம்ம இயற்கையான நிறம் மட்டும் கிடைக்கும். இப்போ மறுபடியும் நம்ம அந்த கேரட் துருவெல்லாம் போட்டு நல்லா அந்த நெய் மணத்திலே நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சு. நல்லா ட்ரை ஆனோடனே இந்த அளவுக்கு மறுபடியும் ஒரு 2 நிமிஷம் இந்த ட்ரை ஆனோடனே நம்ம கேரட்டு ஜூஸ் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த 1/2 கப் ஜூஸை இதில் அப்படியே சேர்த்துருங்க. சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா கிண்டி கொடுத்துருங்க. மறுபடியும் நம்ம அந்த கேரட் ஜூஸை ஊற்றின உடனே மறுபடியும் கிண்டி கொடுக்கும்போது மறுபடியும் உதிரி உதிரியாக வந்துடும். அப்படியே ஏன்னா அந்த கேரட் ஜூஸு அந்த ரவை நெய் அதிலே நல்லா வெந்து உதிரியாக வர்ற அளவுக்கு நம்ம மறுபடியும் அடுப்பு மொத்தம்
நம்ம எப்பயுமே சிம்மில் லோவில் வச்சுக்கோங்க. கடைசி முடிகிற வரைக்கும் அதுதான் நமக்கு அடுப்போட பக்குவம் தான் ரொம்ப கம்மியாக வச்சுக்கணும். இதில் நம்ம இந்த மாதிரி கிண்டி கொடுத்துட்டே இருந்தோம்னா மறுபடியும் இந்த பொழு 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 பொழுன்னு உதிரி ஆயிரும். இந்த இடத்துல லேசாக ஒரு டேபிள் ஸ்பூனு நெய். ஆமாம், தேவைப்பட்டா சேர்த்துக்கோங்க, பிடிக்கும்னா சேர்த்துக்கோங்க. சேர்த்தா கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், அதனால் சேர்த்தாச்சு. அதை அப்படியே மறுபடியும் நெய்யிலேயே கிளறி கொடுத்துருங்க. இப்போ நமக்கு அந்த கேரட் துருவல், ரவை, நெய் எல்லாம் சேர்த்து நல்லா அருமையாக இந்த அளவுக்கு பொழு 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 நல்லா ரவை வெந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அப்படியேவும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கிடலாம். ரவையை வறுத்து எடுத்துருக்கோம். இதை வந்து இதே சட்டியில் போட்டு உருண்டை பிடிக்கினாலும் பிடிக்கலாம், இல்லைன்னா நீங்கள் வேறு பாத்திரத்துக்கு மாற்றினாலும் மாற்றிக்கலாம். மாற்றிட்டு இது வந்து ஜீனி, நம்ம மெஷர்மெண்ட் கப்பில் 3/4 கப்பு ஜீனியை நல்லா பவுட்ரு பண்ணி வச்சுருக்கோம். அதை நம்ம இதில் சேர்த்துடலாம். மாதிரி ஏற்கனவே சூடாக இருக்கும்போதே சேர்த்துட்டோம்னா அந்த உருண்டை பிடிக்கிறதுக்கு இந்த ஜீனி போய் அது நல்லா மெல்ட் ஆகி நமக்கு லட்டு உருண்டை பிடிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். இனிப்பு நல்லா கலந்துரும். எல்லாத்துலேயுமே நல்லா கலந்து விட்டுருங்க. அந்த சூடு வெதுவெதுப்பான சூடு நம்ம இறக்கின உடனே அதே சூட்லேயும் போட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா அந்த அளவுக்கு நல்லா ஜீனி பவுடரும் அந்த ரவையும் நல்லா கலந்து விட்டுருங்க ஒரு தடவை. இப்போ நம்ம பொரிச்சு வச்சுருக்கக்கூடிய அந்த முந்திரி பருப்பு, திராட்சை எல்லாத்தையுமே இதில் சேர்த்துருங்க. ஏலக்காய் பொடி கொஞ்சமாக, ஆமாம் லேசாக அப்படி தூவி விட்டுக்கோங்க. எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாம். தேவையான சைஸுக்கு உருண்டை பிடிச்சிக்கலாம். இப்போ நம்ம ரவா லட்டு, இந்த லட்டை நல்லா உருண்டை பிடிச்சிக்கலாம். நம்ம தேவையான சைஸில் உருண்டை பிடிச்சிக்கலாம். நம்ம அந்த வெதுன்னு சூடு அது கை பொறுக்கும், அந்த அளவுக்கு நமக்கு அதை எல்லாம் ஜீனி பவுடர்லாம் போட்டோடனே கரெக்டாக இருக்கும். கிண்டி கொடுத்து ரெடியாகிறது கரெக்டாக இருக்கும். அந்த அளவுக்கு ரெடியானோடனே அவ்வளோதான். அதை நான் சாப்பிட்டு பார்க்குறேன். கேரட் ரவா லட்டு சும்மா செம்மையாக இருக்குது. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் முயற்சி பண்ணி செய்து பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை நம்ம கமெண்டில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.